ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஸ்ப்ளெண்டரில் இன்ஜின் கார்டு ஃபிட் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் வெல்டிங், ஸோ வெல்ட் அடிக்காமல் எப்படி நம்ம நீட்டாக ஸ்ப்ளெண்டரில் மாட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஃபிட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ என்கிட்ட பசங்களும் நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் என்கிட்ட இன்ஜின் கார்டு இருக்குண்ணா, ஆனால் எப்போ நான் ஃபிட் பண்ணுறது, நீ எப்போ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த வீடியோ பிடிக்கணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளெண்டரோட நட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளெண்டரோட இங்கே இந்த பம்பரோட நட்டு இதே சைஸில் நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆண்ட்ரபிளி வாங்கல, இதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நட்டுக்கு கீழே இன்னொரு நட்டு வச்சு எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு வாங்கணும். ஸோ பார்த்தீங்க, ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டான நட்டு, பட் இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் வாங்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் வாங்கணும். இந்த பம்பர் போல்ட் இங்கே ஃபிட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வாங்கினாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அண்ட்ரபிளி. ஸோ எப்படின்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட்ரபிளி நீங்கள் ஒரு ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அண்ட்ரபிளியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே தீயில எங்கேயாச்சும் ஒரு நான் ஒரு கம்பியை நல்லா தீயில வச்சு நல்லா காட்டி ஹோல்ஸ் பண்ணேன். ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட வேணாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட வேணாம், கொஞ்சம் இந்த கிராஸில் தான் இப்படி போடணும் நீங்கள் ஹோல்ஸு. நான் இருக்க சொல்லி காட்டுறேன். இந்த போல்ட் போட்டால் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, புரியுதா? ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, இப்படி கிராஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் போய் கரெக்டாக உட்காரும். ஏன்னா அண்ட்ரபிளி பம்பர் இந்த உள்ளே இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. நீங்கள் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபிட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி இப்படி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் இப்படி பார்த்துங்க, எந்த அளவுக்கு எப்படி வேணுன்றத பார்த்துக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் வச்சுக்கணும். கரெக்டாக நேராக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு ஒரு மார்க் வச்சுக்கணும். மார்க் வச்சுட்டு அதே நான் அப்படிதான் மார்க் வச்சேன். மார்க் வச்சுட்டு இதையவே தூக்கி இந்த பக்கம் சேம் அதே நேரில் சேமா அதே இடத்துல ஹோல்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஒரே சேம்ல ஹோல்ஸ் பண்ணேன். இந்த நட்டு கொஞ்சம் டைட்டாக மூவ் ஆகக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த நட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும், இப்படி கிராஸாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி வச்சாலே. சரிங்க, இன்னொரு நட்டு காட்டுறேன். இந்த போல்ட்டு பாருங்க, இப்படி வச்சாலே ஒரு கிராஸாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதில் போய் செட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 இன்ச் ஸ்பேனர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெல்டிங் எதுவுமே இல்லை, நீங்களே வீட்டிலே ஃபிட் பண்ணலாம் நீட்டா. பட் ஆனால் ஹோல்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் பெருசாக எதுவும் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் பார்த்து ஹோல்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தெரியாமல் வெளியே வந்துச்சுனாலுமே அண்டர்பிளி அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்படி வெளியே ஹோல்ஸ் வெளியே வந்தாலுமே ஒரு வாசர் வச்சு பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே இப்போ எப்படி ஃபிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபிட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு இந்த இதுக்கு நேரில் இந்த ஹோல்ஸுக்கு நேரில் நம்ம அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ஒன்றா வச்சு டைட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடில் லூஸாக விடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த மரையில் போய் உட்காரட்டும், நட்டு லூஸாக விடணும். ஸோ செகண்ட் நட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 2 போட்டு இன்னொரு 2 போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓகே, ஃபிட் பண்ணி பழகிட்டீங்கன்னா டெய்லி ரிமூவ் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ நானும் பெல்ட் அடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் சரி நம்ம ஏன் இப்படி பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஓன் மெத்தட் தான். ஸோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நானே கண்டுபிடிச்சேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிச்சாங்க, கிளாம்ப் யூஸ் பண்ணாங்க, பெல்ட் அடிச்சாங்க. ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே நீட்டாக கட் பண்ணிட்டேன்.
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த போல்ட்டும் அந்த போல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் அந்த மறையில் உட்கார்ற மாதிரி மட்டும் ஃபிட் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. ஸோ பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். பார்த்துக்குங்க. ஸோ இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இன்ச்சு உள்ளே போயிருக்கு, அதே மாதிரி தான் இந்த நட்டோட இன்ச்சும் உள்ளே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ட்ரெயிட்டில் நின்று பார்த்தீங்க வண்டி அண்டர் பில்லி நல்லா இருக்கா, சரி எப்படி இருக்குது, ஸ்டடியாக இருக்கான்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக ஒரு அண்டர் பில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அண்டர் பில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்லேயே மேக் பண்ணலாம், அதாவது ஃபிட் பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்லேயே ஃபிட் பண்ணும்போது வந்து நமக்கு அப்போ தான் நம்ம வந்து வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு போய் நீங்கள் ஃபிட் பண்ணணுன்னா ஏதாச்சும் அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். பார்த்தீங்கன்னா வந்து என் பைக் ஏதாச்சும் இருந்தாலும் நானே வந்து ஃபிட் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு ஸ்பேர்ஸ் எதுவும் மேக்ஸிமம் எதுவும் இருந்தாலும். ஸோ இன்ஜின் ஒர்க்கு தவிர மற்றபடி எல்லாமே நானே பார்த்துருவேன். சின்ன ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது வண்டியில், கொஞ்சம் அதெல்லாம் நான் ஆல்ட்ரு பண்ணுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பெரிய ஒரு மாடிஃபிகேஷனில் வரும் இன்னும் கொஞ்சம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கத்த பாருங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த அலைவ் மாற்றலாமா இல்லை ஸ்போக்கில் போடலாமான்னு சொல்லுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறேன். ஸோ வீடியோஸ் என்னன்னா ஸ்ப்ளெண்டருக்கு என்னென்ன மாற்றணும், ஸ்ப்ளெண்டராக இருந்தாலும் சரி இந்த பைக்காக இருந்தாலும் சரி மாற்றணும், அப்படியே ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். சரிங்க, ஓகே, டாட்டா பை பை, see you, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.